கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி. வேற தகுதி வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லை. புரட்சியாளர் ஸ்டாலின் சொல்றா. இந்த ஸ்டாலின் இல்ல, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். இரா கொஞ்ச நேரம் இரா. என்னை விட எல்லாரும் வேகமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்டா. இரா. இது கோயில்பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் சபப்பட்டி மாதிரி இல்லை தோணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி தங்களுக்கு சொல்லும் பாரு, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை. பிறக்காத எதிர்க்க ஏன் பயப்படுற? உனக்கு நடுக்க இருக்குல்ல. அப்படியே என்னை திட்டுற. நான் இங்க பாரு ராஜா, ஒத்தையடி பாதையில தான் போனேன். என்னை 8 வழி சாலை போட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான். நல்லா கவனிச்சுக்க சீமா. ஏன் சீமா ஒத்தையடி பாதையில் கஷ்டப்பட்டு வா, இந்த 8 வழி பாதை போட்டுருக்கேன் பாரு. இதுல போ, இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய அப்படின்னு. திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம். அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை, கை கொள்ளுகிற அளவு கொள்கை. அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு, ஒதுக்கு, பாதுகாக்க பதவியிலே இரு. இதுதான் கதை. வேற என்ன கொள்கை இருக்கு? ஏண்டா கொள்கையை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளவு பேரை கூட்டியிருக்கேன். நீ மாநாட்டில் காவாலியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா ஏ காவாலியா வா வா வான்னு அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது 3 சீட்டு கதை. மது மாது சூது இது 3ஐயும் ஒழிக்கிறோம்ல அவங்க வந்தாங்க. நீயே சொல்ற அண்ணன் ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சுடா. இத்தனீண்டு மூளை, நிறைய வேலை. இங்க பார்க்க சொல்லலாம். அண்ணன் இப்ப பாக்குறேன், தேர்தல்ல நீ ஒரு தடவை விவசாய பாரு. ஆமா நீ இங்க பாரு. புரட்சினா இது பெரியதுன்னு நினைக்காத. நீ புரட்சி அல்லண்டா. நீ பகத்சிங், நீ ராஜகுரு, நீ சுகதேவ், நீ சுபாஷ் சந்திர போஸ். ஒவ்வொருத்தனும் வீரன். நீ ஏன் நீ வந்து நீ ஒரு மாபெரும் வீரன். நீ உனக்கு சோறு வருதா? நீ நம்ம பாட்டன் புலித்தவன ஒரு தடவை நினைச்சு பார்த்துக்க. மருதவன் அழகுமுத்து போன பாரு, சுந்தரலிங்கம் பாரு. சுந்தரலிங்கம் அப்படிங்கிற சொல்ல நீ பாக்குற. நீ அப்படி வெள்ளையத்தவனை ஒரு தடவை நினைச்சு பாரு. அப்படி பெருமையாயிடா. நாங்கெல்லாம் டே போடா அப்படின்னு போடா. சும்மா நீ வந்து சோம்பிக்கிட்டு. முதல்ல இந்த ஸ்டாலின் படம், உதயநிதி படம் இதெல்லாம் கலந்து வச்சிருக்காங்களா? அவனெல்லாம் போடா போடா. என் பிள்ளைகளை பாடுறா, என் தலைவன் படத்தை வச்சு தெரியும். அப்படி நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா. வீரனை சுமக்கணும். வெட்டி வெட்டி வேலை, வெட்டி சவடால் விடுறவனை பார்க்க கூடாது. நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம், ஈடிக்கு அஞ்ச மாட்டோம். அப்பயும் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலில் கட்டி குடிச்சுக்க. இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்கு. எந்த மாநிலத்தில் அது விளையாட்டு போட்டி தொடங்க, நலத்திட்டம் தொடங்க மோடியை கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்றேன். பாரதிய ஜனதா ஆளுற மாநிலத்தில் அந்த அளவு சேர்ந்தது இல்லை. ஜெஸ் போட்டியா வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கேலோ இந்தியா வாங்க வாங்க. கேலோனா என்னங்க? இந்தியில விளையாட்டு. அப்ப போன தடவை ஹிந்தி தெரியாது போடான்னா, ஆட்சிக்கு வந்தா ஹிந்தி தெரியும் வாடாவா. நானும் உன்னை நேசிக்கிறேன்.
நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் என்னை ஒரு தடவை காதலாக்கி விட்டுட்ட. ஒன் சைடு லவ்வாவே இருக்கு. ரொம்ப நாளா நானும் ஆலோசனை பண்றேன். நான் லவ்னு சொல்லும் போதுதான் நீ ஹைட்டியூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடு இல்லை. நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன், தாடியை வச்சு பார்த்தேன், டைட்டா சட்டை போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னும் லவ் பண்ற மாதிரி தெரியல. நான் உருகி உன்னை காதல் சுத்துறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்த தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்றவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் சலிக்காம திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுட்டு இருக்கேன். சும்மாவாது சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு கடற்கண்ணை காட்டி விடுப்பா. 13 வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா. ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்பலே இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிடுப்பா. விடுப்பா. நான் என்னப்பா கேட்டேன்? சொத்தெழுதி வையப்பா, ஆடு மாட்டை என் பேருக்கு மாத்தப்பா, நகனட்ட ஒரு ஓட்டுப்பா, ஒரு ஓட்டு. படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.